கொலை களமாகும் கரூர். திமுக மணல் மாஃபியாக்கள் அராஜகம். செந்தில் பாலாஜியை வெளுத்து வாங்கிய எடப்பாடி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கரூரில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதை தட்டி கேட்டவர்களை திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியுள்ளதாகவும் அவர்களில் 3 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் அள்ளியதை தட்டி கேட்டவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வாங்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக தனியார் இடத்தில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட பக்கத்து நிலத்து உரிமையாளர் மணிவாசகம் மற்றும் அவரது உறவினர்களை மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்த திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியதில் மணிவாசகம் உயிரிழந்ததாகவும் அவரின் தம்பி, தாயார், பாட்டி உள்ளிட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையும் இன்றி நடப்பது நாடறிந்த உண்மை என்று எடப்பாடி பழனிசாமி சாடினார். காலை 11 மணிக்கு ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மணிக்கு மணல் அள்ளலாம் என்று சொன்னவர் இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் என்றும், மணல் கொள்ளையை தட்டி கேட்டால் கொள்ளையர்களின் பதில் மிரட்டல் மற்றும் கொலை என்று கூறியுள்ளார். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அதிகாரம் கையில் கிடைத்தால் திமுக எப்படியெல்லாம் அராஜகம் செய்யும் என்பதற்கான சான்றுதான் இது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கில் பல்வேறு நபர்களை சேர்த்து இதனை நீர்த்து போக செய்ய காவல்துறை முயற்சிப்பதாக தெரிகிறது என்று கூறிய அவர், மணல் கொள்ளை தொடர்பான கொலை வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கரூர் மாவட்டத்தின் ஆற்றுப்படுகைகளில் தொடர்ச்சியாக மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கரூர் மாவட்ட காவிரி ஆற்றுப்படுகையிலே மணல் கொள்ளை நடக்கவே இல்லை என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே நேற்று வாங்கல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே ஆற்று மணலை கொள்ளையடிப்பதில் 2 நபர்களுக்கிடையே குழு மோதலாக பிரச்சனை ஏற்பட்டு அதிலே மணிவாசகம் என்கிற நபரை வெங்கடேசன் என்பவர் வெட்டி கொலை செய்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்திலே 2 பெண்கள் உட்பட 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலே கோவையில் மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். இந்த பிரச்சனையின் உண்மை ஆழத்தன்மை என்னவென்று ஆராய்கிற போது காவிரி ஆற்றுப்படுகையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மணல் கொள்ளையில் யார் அந்த திருட்டு மணலை ஒட்டுமொத்தமாக எடுத்து அதை விற்பனை செய்வது என்கிற வியாபார போட்டியின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் அனைவருமே தெரிவிக்கிறார்கள். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கூட திருச்சி ஐஜி அவர்களுடைய சிறப்பு படை வந்து இங்கு மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனங்கள் பிடிக்கப்பட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக எவ்வளவு முறை எடுத்து கூறியும் கரூர் மாவட்ட காவல்துறை தூங்கி கொண்டிருக்கிறது அல்லது இந்த மணல் கொள்ளையிடம் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. இப்போது இதனுடைய உச்சகட்டமாக இந்த மணல் கொள்ளையின் வியாபார போட்டியின் காரணமாக ஒரு குடும்பமே நடுத்தெருவில் வந்து நின்றிருக்கிறது. இதை இன்னும் இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இது மிகப்பெரிய அளவிலே போய் முடியும். ஆகவே இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே உயர்நீதிமன்றத்திலே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு உறுதிகளை அளித்திருக்கிறது. உயர்நீதிமன்றமும் பல வழிகாட்டுதல்களை, உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. மணல் கொள்ளையர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது குண்டர் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகள் போட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த மணல் கொள்ளையை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகத்தின் செயலானதும் காவல்துறையின் செயலானதும் வெட்கக்கேடானதாகவும் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒன்றாகவும் உள்ளது. ஆகவே இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மணல் மோதலில் ஏற்பட்டுள்ள இந்த கொலைக்கு இதை வெறும் நில பிரச்சனை காரணமாக கொலையாக சுருக்கி விடாமல் வருவாய் கோட்டாட்சியர் மூலமாக உரிய விரிவான நீதி விசாரணை வைத்து இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். அவர் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறியிருக்கிறார். எனக்கு தெரிந்து மாவட்ட நிர்வாகம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இங்கு ஒரு பெரிய அதிகார பலத்தின் துணையோடு தான் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் இனிமேலும் அமைதியாக இதை கடந்து போகுமானால்
எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் அறப்போராட்டத்தையும் முன்னெடுக்கும், நீதிமன்றத்திலே தகுந்த சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமா இதுல என்னன்னா, அது இவங்க சொல்ற நிலத்தகராறுன்னு சொல்லவே முடியாதுங்க. அதாவது ஆற்றுப்படுகையை ஒட்டியுள்ள 2C பட்டான்னு சொல்லுவாங்க. 2 கண்டிஷன் பட்டா, 2 நிபந்தனைகள் பட்டானதுக்கு பேரு. அது யாரும் முதல்ல உரிமை கோரவே முடியாது. அதில் விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மணல் அள்ளுவதற்காக ஏதோ ஒரு ராணி என்கிற ஒரு நபரிடம் இருந்து அந்த ஒரு நபர் வாங்கியதாகவும், இறந்து போன நபர் வாங்கியதாகவும், அதில் வெங்கடேசன் கொலைக்கு உடனடியாக இருந்த வெங்கடேசன் வந்து அந்த இடத்துல மணலில் போனதான்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப தீவிரமாக தெளிவாக காவல்துறையின் உதவியோடு தான் மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. 12-1 மணிக்கு மேலே நீங்க போனீங்கன்னா இந்த காவிரி ஆற்று படுகையில நீங்க கடம்பக்குறிச்சியிலிருந்து கிழக்கு அப்படியே போனோம்னா எல்லா படுகைகளுமே காவல்துறையோட துணையோடு அவர்களுடைய செக் போஸ்ட் வச்சு தான் அவங்க ஒரு கண்காணிப்பாளரை போட்டு, அதாவது தனியார் கண்காணிப்பதற்கான ஆட்களை போட்டு, யாரேனும் இதை பிடிப்பதற்கு வருகிறார்களா, சமூக ஆர்வலர்கள் வருகிறார்களா, பத்திரிகையாளர் வருகிறார்களா, பொதுமக்கள் தருகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து மிக தெளிவாக இந்த மணல் கொள்ளை தற்போது கரூரிலே நடந்து வருகிறது. இது மறுக்க முடியாத உண்மை. இந்த மணல் திருட்டிற்கு காவல்துறைக்கு போக வேண்டிய கமிஷன் போய்கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய கேள்வி, காவல்துறைக்கு போகிறது சரி, இதுல பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பங்கு இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கும் பங்கு இருக்கிறதா? அவர்கள் இதில் இறங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாகிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நிச்சயமாக இது ஒரு கூட்டு சதி. இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இயற்கை வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைய அரசு அதிகாரிகள் கூட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதை உடனடியாக தடுக்காவிட்டால் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கும். கரூர் மாவட்டத்தில் 2023 மல்லம்பாளையம் மற்றும் நன்னியூர் மணல் குவாரிகளில் ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு இங்கு ஒரு மணல் குவாரியோட கரூர் கிடையாது. ஆனால் தொடர்ந்து தினமும் பல நூற்றுக்கணக்கான லாரிகளில் ஆளுகின்ற கட்சியினர் காவல்துறையின் துணையோடு தொடர்ந்து மணல் கொள்ளையில், அதுவும் ஆற்றுக்குள்ளே ஜேசிபி வாகனத்தை வைத்து டிப்பர் லாரிகளில் மணல் எடுத்து கொள்ளையடித்து வந்தார்கள். இது தொடர்பாக பல முறை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், இங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இது தொடர்பாக மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்தும் கனிம வளத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு காவிரியாறு பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி வருண்குமார் அவர்களை நேரில் சந்தித்து இந்த ஆதாரங்களை கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்தும், ஏற்கனவே திருச்சி சரக டிஐஜியாக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் 2019-20 காலகட்டங்களில் எவ்வாறெல்லாம் நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து வந்தார் என்பதையெல்லாம் தெரிவித்து வந்தோம். அந்த அடிப்படையில் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள் ஒரு சிறப்பு படை அமைத்து கடந்த 10 நாட்களாக சட்டவிரோத மணல் கொள்ளையின் மீதான தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள். அதன் விளைவாக கடந்த 5ஆம் தேதி அன்று அதிகாலையில் சட்டவிரோதமாக மணலை அள்ளிய 26 டிப்பர் வாகனங்களை பிடித்தார்கள். அதில் 10 பேர் மீது வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள். மேலும் அந்த 26 டிப்பர் வாகனத்தோடு 3 கார், 1 லேப்டாப், 4 அரசினுடைய முத்திரையோடு கூடிய சீல்கட்டை, அது மட்டுமல்லாமல் 100க்கு மேலே ஓலோகிராம் மற்றும் ட்ரிப்செட் புத்தகம் ஒன்று என பலவற்றை பறிமுதல் செய்து 2.26 லட்சம் ரூபாய் பணத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். இது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. அரசுக்கு மாற்றாக இங்கே ஒரு கலெக்டர் இருக்காரு, இங்கே ஒரு எஸ்பி இருக்காரு, இங்கே ஒரு மைன்ஸ் ஏடி இருக்கார். ஆனால் அவங்களுக்கு மாற்றாக மணல் மாஃபியாக்கள் ஒரு மாற்று அரசாங்கத்தையே நடத்தி வந்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு பேரலல் ஸ்டேட் இங்கே வந்து நடந்திருக்குது. எனவே
ஏற்கனவே சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடலாம் என்று தடுப்பு காவல் சட்ட பிரிவில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் அனைவரின் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் என்ற வகையில் தடுப்பு காவல் சட்டத்தை தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் போட வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கின்றோம். இன்று காலையில் கூட முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே மணல் கொள்ளைக்கு துணை நின்று வந்த விஜயபாஸ்கர் கூட சாலையில் சென்ற சட்டவிரோத மணல் லாரியை டிப்பர் லாரியை பிடித்து அரசுக்கு ஒப்படைத்துள்ளார். முந்தா நேற்று பிடிக்கிறாங்க, போன வாரம் பிடிக்கிறாங்க 26 லாரியை. ஆனால் மணல் கொள்ளை என்பது தொடர்ந்து நிற்கல, தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. எனவே குண்டர் சட்டம் போன்ற சட்டங்களை போடாவிட்டால் இங்கு காவிரி ஆற்றை நம்பி இருக்கக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கிற அத்தனை விவசாயிகளுடைய நிலத்தடி நீதாரம் அழிந்து விட்டது, குடிநீர் ஆதாரம் அழிந்து விட்டது, விவசாயம் அழிந்து விட்டது. ஏற்கனவே ஐஐடி போன்ற பேராசிரியர்கள் ஆய்வு செய்து காவிரி ஆற்றில் மிக அதிகமாக மருத்துவ கழிவுகள் வருகிறது. அதன் விளைவாக இங்கே புற்றுநோய் மற்றும் பல்வேறு விதமான மலட்டுத்தன்மை உட்பட பல்வேறு நோய்கள் வருவதாக அறிக்கை கொடுத்துள்ளார்கள். இன்று கூட முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் வாங்கலில் மலட்டுத்தன்மை கண்டறிவதற்கான முகாமை புற்றுநோய் கண்டறிவதற்கான முகாமை இன்று இந்த நேரத்தில் தொடங்கி வைத்துக் கொண்டுள்ளார்கள். என அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, காற்று மாசுபாட்டால் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட டைப் 2 சுகர் வருகிறது என்று சொல்லி டெல்லியில் இருந்து சிபிஎஸ்இ கல்வி இயக்குநரகம் அத்தனை பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை பயிற்சி சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே உடல் உழைப்பில் ஈடுபடாத நபர்களுக்குத்தான் சர்க்கரை நோய் வரும் என்பார்கள். தற்போது உணவு முறையால் சர்க்கரை நோய் வருவதாக சொல்கிறார்கள். காற்று மாசுபாட்டால் எதிர்கால தலைமுறையாக மாற வேண்டிய 5 வயது குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் கண்டறிய முகாம் நடத்த வேண்டிய அவல நிலையில் இன்று நம்முடைய நாடு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மணல் கொள்ளை என்பது மணல் கொள்ளை மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடியது, மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியது, குழந்தைகளுடைய உடல்நலத்தை கூட அளிக்கக்கூடியது. எனவே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த கொள்ளையடித்தவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.